நடக்கல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து மியூட்லயே வச்சுக்கோங்க. நம்ம வந்து புக்கை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். நமஸ்தே. ஸோ நேத்திக்கு வராதவா இன்னைக்கு புதுசா வந்தவா மமநாமா பாரதி. பாரதி சங்கர் என் பேரு. இந்த சிக்ஷா வர்க்கத்தை நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்றேன். எக்ஸாம்காக நான் கொஞ்சம் கைட் பண்றேன். अद्य शिक्षिका रूपेण अहम् आगतवती. இந்த சுமதி பகினி இந்த அட்மிட் வேலை மட்டும் நீங்க பண்ணிட்டே வாங்க. நான் வந்து லெசனுக்கு போயிடலாம். ஹோப் அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்டிங்கா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். லெசனையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த அட்மிட்டையும் உங்களால பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் சாப்டர்ல நேத்திக்கு சந்தி விஷயம் நம்ம பார்க்கல. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் தேர்ட் சாப்டருக்கு போகலாம். ஸோ நோ ஐ வில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். எக்ஸ்கியூஸ் மீ மத்த 1 minute. இந்த ரெக்கார்டிங் வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுமா? உங்க ஸ்கிரீன்ல அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. நாங்க பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஷேர் பண்றீங்களா? நேத்திக்கு பண்ணது நான் எப்படி கொண்டு வரணும்னு தெரியல எனக்கு. நீங்க ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஜி. ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம லெசனுக்கு போயிடலாம். செகண்ட் சாப்டர் சந்தி விஷயம் பஷ்யாமஹ. ஸோ ஜஸ்த்வ சந்தி அண்ட் அனுஸ்வார சந்தி அண்ட் ஜஸ்த்வ சந்தி. ஓகே, அனுஸ்வார சந்தி முதல்ல பார்ப்போம். லெட் அஸ் see this அனுஸ்வார சந்தி today. ஸோ இங்க அனுஸ்வாரம் which you take in. அனுஸ்வாரம்ங்கிறது அந்த புள்ளி, that dot above the அக்ஷரம், that is the அனுஸ்வாரா. ஸோ அந்த இது சந்தி. எல்லாருமே ப்ளீஸ் பி mute. Do not disturb the class. Those who are joining in late, please keep your mics on mute. எல்லாரும் மியூட்ல இருந்துக்கோங்க. ப்ளீஸ் do not disturb the class. நமக்கு கொடுக்கறதே 1.5 hours நம்மளால ஜாஸ்தி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, இப்ப அனுஸ்வாரம் அப்படிங்கிறது it is a dot above each அக்ஷரம். இந்த ஒரு அக்ஷரத்துக்கு மேல ஒரு டாட் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு அனுஸ்வாரா. That is the அனுஸ்வாரா. So this sandhi is concerning the அனுஸ்வாரா. ஓகே, ஸோ அனுஸ்வாராங்கிறது வந்து எந்த இடத்துல வரும்? இம்முக்கு பதிலா வரும். இட் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மகாரா. ஒரு இம்மு மாவோட ஹாஃப் இம்முன்னு போடுற இடத்துல நம்ம அனுஸ்வாரம் போடலாம். ஸோ எந்த இடத்துல அனுஸ்வாரம் வரும், எந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றது நம்ம பிரவேசா வர்க்கத்திலேயே நம்ம seen in பிரவேசா வர்க்கம் where the அனுஸ்வாரம் should come and where மகாரா should come. இம்முன்னு எங்க வரணும், அனுஸ்வாரம் எங்க வரணும்னு நம்ம பார்த்துக்கோம். அதே ரூல் தான் இதுவும். ஓகே, ஸோ ஒரு மகாரத்துக்கு பின்னால வியஞ்சன அக்ஷரம் வந்ததுன்னா the makara will change to anuswara. When a makara is followed by a vyanjana aksharam, then the makara is changed to anuswara. So inga vandu the example is given here. Aham plus pratah becomes aham. Hak mela or dot or anuswaram. Aham pratah. Devam namaskaromi. Devam மக்காரங்கிறது என்ன? இம்முங்கிறது தான் மக்காரா. ஓகே, ஸோ அந்த இம்மு இடத்துல வந்து நம்ம புள்ளி வைக்கிறோம். இம்மு வெளியில போயிடும், வாக்கு மேல ஒரு புள்ளி வைக்கிறோம். தேவம் நமஸ்கரோம். இதுதான் அனுஸ்வார சந்தி. ஸோ ஒரு மக்காரா ஃபாலோடு பை வியஞ்சன அக்ஷரம், தேர் த மக்காரா இஸ் மக்காரா கோஸ் அண்ட் அனுஸ்வாரம் கம்ஸ் இன் டு த பிக்சர். அதுதான் அனுஸ்வார சந்தி. நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற எக்ஸசைசஸ் பார்த்துக்கோங்க. சர்வம் பிளஸ் நஷ்டம். ஸோ இந்த சர்வ மேல ஒரு புள்ளி வச்சிடும். மக்கார எம் எடுத்துடுறோம், மாவை எடுத்துடுறோம்.
ma gets dropped. This is Anuswara Sandhi. Next is Jastva Sandhi. Jastva Sandhi வந்து கொஞ்சம் இது வந்து வியர்கிய வியஞ்சனம் பத்தி நம்ம பேசுறோம். சோ இங்க என்ன ஆகுதுன்னா வியஞ்சன சந்தியில the two words when two words meet அந்த ரெண்டு அக்ஷரம் which meet will be வியஞ்சன அக்ஷரம்னு நம்ம நேற்றுக்கு பார்த்துருக்கோம். நேற்றுக்கு நான் சொல்லியிருக்கேன். வியஞ்சன அக்ஷரமும் ஸ்பந்திக்கும் போது அது வியஞ்சன சந்தி. இங்க வந்து நம்ம வந்து வர்க்கிய வியஞ்சனம்ங்கிறது என்ன? வர்க்கம்னா என்ன? வர்க்க மீன்ஸ் அ கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இஸ் க க க க ந. அது வந்து க வர்க்க. ச ச ஜ ஜ ன ச வர்க்க. Okay, so each வரிசை, each line is a different class. Class of ka, class of cha, class of ta, class of ta, and class of pa. Okay, so it is ka varga, cha varga, ta varga, ta varga, and pa varga. அப்புறம் அதுக்கு பின்னால இருக்கிறது யாராலாவா ஷாஷாஹா வந்து அவர்கிய. அதுக்கு வர்க்கம் கிடையாது. It doesn't have a class. அதெல்லாம் செப்பரேட் கான்சனன்ட்ஸ் பை itself. ஸோ இங்க வந்து இந்த கவும் க அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் டூ ஆஃப் ஈச் கிளாஸ் வந்து ஹார்ட் கான்சனன்ட்னு சொல்றோம். அது வந்து கர்க்கஷ வியஞ்சனம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் க அண்ட் க, the third and the fourth and the fifth, அது மூணுமே வந்து மிருது வியஞ்சனம் அப்படின்னு சொல்றோம். சாஃப்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ will be கர்க்கஷா and the last three will be மிருது. அதுலயே வந்து the last one அது லாஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? ஸோ ரோஸ் இருக்கு, காலம்ஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் காலம்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் த நாசிகா. இட் கிவ்ஸ் அ நேசல் சவுண்ட். அது நம்ம சொல்லும் போது we use the nose. கொஞ்சம் மூக்கால நம்ம அதை சொல்றோம், ஒரு நேசல் சவுண்ட் comes. So that is also called nasika. The fifth of the class, fifth of each class, that's also called nasika. So இங்க வந்து except the nasika, அந்த fifth of the class தவிர நாசிகா இல்லாம, நாசிகாவை விட்டுடணும். அந்த ஒரு வர்க்கிய வியஞ்சனம் is followed by either a swara aksharam or a mridu vyanjanam. So வர்க்கிய வியஞ்சனம் முதல் வார்த்தை, the first word உடைய ending, it is ending with a vyanjanam plus பின்னால வருது வந்து ஒரு ஸ்வரம் நோச்சேத்து மிருது வியஞ்சனம். மிருது வியஞ்சனம் இत्युक्ते किम्? அதுனா என்ன? what is a மிருது வியஞ்சனம்? மிருது வியஞ்சனம் is the third or the fourth, third or the fourth. fifth is also there, but இங்க வந்து fifth இல்லாம. so இங்க வந்து வர்க்கிய வியஞ்சனம் followed by the third or the fourth அப்படின்னு வச்சுக்கலாம். third or the fourth அக்ஷரம் of each வர்க்கா. ஓகேவா? ஸோ அது மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த முதல் வார்த்தையுடைய கடைசி அக்ஷரம் இருக்கு இல்லையா, அது வெளியில போயிடும். the first word உடைய the last அக்ஷரம் that will be removed and it will be followed by the third letter of that varga. இப்போ அப்படின்னா என்னன்னா, இந்த க வர்க்க இது இக்குன்னு வந்து முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. பின்னால ஒரு மிருது வியஞ்சனம். அப்போ இக்கு வந்து அந்த காவர்கோடைய மூணாவது இக்கு will become இக். அப்போ க க க இந்த மூணாவது அக்ஷரம், அந்த இக்கு will become இக். அதே மாதிரி இச் will become இஜ். இட் will become இட். இத் will become இத். இப் will become இப். And the third of each class. Okay, அது வந்து ஜஸ்வா. ஏன் அதுக்கு பேர் ஜஸ்வா அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய சூத்திரம் எல்லாம் இருக்கு, மாஹேஸ்வர சூத்திரம்னு. அதுல வந்து ஜஷ்ங்கிறது வந்து ஜபகடத அப்படின்னு இருக்கு. ஜபகடதஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ஜபகடத இஸ் என்க்ளோஸ்ட் இன்சைட் த ஜஷ். ஜபகடதனா என்னது?
அது வந்து in different order, the third of each class is coming under this ஜபகடத. அதனால இதுக்கு பேரு just. So for example இங்க பார்த்தேன்னாக்க பிராகேவ பிராகேவாக்கு வந்து பிராக்கு பிளஸ் ஏவ, பிராக் பிளஸ் ஏவ becomes பிராகேவ. So இக் உடைய தேர்ட் வந்து க, இக். So அந்த இக் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கும். இக் is moving out and இக் comes in, sits over there. அது வந்து பிராகேவ. ஷடானனஹ, ஷட்டு பிளஸ் ஆனனஹ, ஷடானனஹ. ஷட் பிளஸ் ஆனனஹ, பின்னால ஸ்வரம் அக்ஷரம் இருக்கு ஆனது. சோ இட்டு வந்து வெளியில போயிடும், அதனுடைய மூணாவது வந்து அங்க உட்காரும். வந்து it moves out and the third aksharam from da varga comes and sits there. So id comes here, it becomes shadananaha. Id plus a becomes da, so shadananaha. So when you check the abhyasa here, let us see the abhyasa. Dik plus ambaraha. So the second word starts with swaram, ala ஆரம்பிக்கிறது. So ik, the dik வந்து ik goes out and the third aksharam comes in, so it becomes digambaraha. tat plus eva tadeva, இது வந்து வெளியில போயிடும், மூணாவது அக்ஷரம் வந்துடும் ததேவ. dik plus தனம் digdhanam, third aksharam ig வந்துடும். Okay, so the rest of the exercise you can do by yourself. Disjoin the sandhi. Disjoin is vibhajyam, that is to separate. So brihad gatraha, brihad gatraha nu kuduthirka. So and how do we know where to split அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வரலாம், சில பேருக்கு வரலாம், எல்லாருக்கும் வரலாம். அது வந்து எந்த இடத்துல வந்து சம்யுக்த அக்ஷராணி இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கீனா யூ ஹேவ் டு see where there is சம்யுக்த அக்ஷராணி. இங்க வந்து இது கா அப்படின்னு இருக்கு இல்லையா, பிருஹத் காத்ரஹ, இதுவும் காவும் சேர்ந்து ஒரு கா அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துலதான் ஸ்பிளிட் வரணும். அப்ப இந்த இது இருக்கிற இடத்துல it is the third அக்ஷரம், ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க பிருஹத் பிளஸ் காத்ரஹ அப்படின்னு பிரிக்கணும். ஷட்வாதனே ஆறாவது பாருங்க, ஷட்வாதனே. ஸோ ஷட் பிளஸ் வாதனே. மஹத் அஸ்தி, மஹத் பிளஸ் அஸ்தி. வாகீஷஹ, வாக் பிளஸ் ஈஷஹ. வாக் பாணஹ, வாக் பிளஸ் பாணஹ. பாணஹனா ஆரோ, வாக்குங்கிறது வேர்ட்ஸ். So this person's words are as sharp as an arrow அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. Somebody has raised hand. Am I not audible? Is there a problem? Manimeghalai Bhagini, not able to hear. Am I not audible? Na shruyate va? Audible madam. Audible. Mrs. Manimeghalai Bhagini, why have you raised your hand? Do you want to say something? ஏதாவது சொல்லணுமா மணிமேகலை பகனி? So that is the Jashtva Sandhi. Agre gachamah. न्यायः ह्यः एव दृष्टवन्तः. न्यायः विषये एकं वक्तुम् इच्छामि. ஒரு சொல்றதுக்கு விரும்புறேன். I want to say something on न्यायः. The explanation for the न्यायः can be done either in English or Tamil. Not necessary to write it in Sanskrit. Okay. Now moving on to Tritiya Patah. கிருதந்தாஸ். கிருதந்தாக அத்திர சத்ரு. சத்ரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் கிருத்து பிரத்யா. கிருத்து பிரத்யாயால வந்து ரெண்டு விதம் இருக்கு, ஒண்ணு சத்ரு, ஒண்ணு சாணச்சம். சத்ரு பிரத்யம் வந்து
பரஸ்மைபதி தாத்துக்கு யூஸ் ஆகும். காணச் பிரத்யய வந்து ஆத்மநேபதி தாத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ பரஸ்மைபதி ஆத்மநேபதி அப்படிங்கிறது வயம் திருஷ்டவந்தக பூர்வமேவ. நம்ம பிரவேச பரிச்சயால நம்ம பார்த்துருக்கோம் பரஸ்மைபதி ஆத்மநேபதி. ஸோ தாத்து வந்து 2 விதம் இருக்கு. பரஸ்மைபதி அப்படிங்கிறது பொதுவா எல்லா தாத்துவும் தீன்னு முடியறது எல்லாமே பரஸ்மைபதினு எடுத்துக்கலாம். நம்ம ஜென்ரலா சொல்றேன் ஒரு சின்ன ஹிண்ட். ஆத்மநேபதி வந்து தேன்னு முடியும். அது வந்து ஆத்மநேபதி. பொதுவா ஒரு தாத்து ஒரு காரியம் ஒரு கிரியா ஒரு verb வந்து when it is used for self, அந்த தாத்து அந்த கிரியா வந்து செல்ஃபுக்கு தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கும் போது அது ஆத்மநேபதி. ஆத்மாங்கிறது செல்ஃப், அது ஆத்மநேபதி. அது வந்து அதனுடைய ரூபம் வந்து தேன்னு வந்து முடியும். பரஸ்மைபதி தாத்து நம்மளோட எல்லா தாத்துவும் பட்டதி லிக்கதி காததி பிபதி சலதி கச்சதி தாவதி இது எல்லாமே பரஸ்மைபதி தாத்து. ஸோ இந்த சத்ரு பிரத்யயம் வந்து பரஸ்மைபதி தாத்துவுக்கு லிங்க் ஆகும். ஆத்மநேபதி தாத்துக்கு ஷானச் வந்து லிங்க் ஆகும். இந்த கிருதந்தால இப்போ திருத்திய பாட்டே द्वितीय விபக்தி பஷ்யாமः. ஸோ இந்த கிருத்து பிரத்யய வந்து ஒரு தாத்து ஒரு கிரியாபதம்க்கு ஆட் ஆகணும்னு அதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு பிராதிபதிகம் ஒரு நாமபதமா அது மாறிடுறது அப்படின்றது நேத்திக்கு நான் சொன்னேன். ஸோ அது நாமபதமா மாறும்போது அதுக்கு 7 விபக்தி வரும். when a word becomes a namapadam, all the rules of a namapadam will be acting on that word. அப்போ the kriyapadam becomes a namapadam. So இங்க என்ன namapadam will be a visesha padam for another namapadam. So it will be a describing word, an adjective for a namapadam. அது வந்து விசேஷண பதமா மாறிடும். ஸோ இங்க வந்து द्वितीय விபக்தியை பார்ப்போம். இப்போ வந்து இது கிருதந்தாங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றது நேத்திக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிரியா வந்து இன்னும் முடியல, அது இன்னும் போயிட்டே இருக்கு அப்படின்னு நடந்துட்டே இருக்கு அந்த கிரியா அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து பாலக பட்டன் அஸ்தி அப்படின்றது பிரதமா விபக்தி. ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். The boy is reading. பாலக பட்டன் அஸ்தி. அந்த படிச்சுட்டு இருக்கிற பையனை அப்பா பாக்குறா. அப்பா வந்து பையனை பாக்குறா. அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த என்ன ஆறுது, படிச்சுட்டு இருக்கிற பையனை அப்பா பார்த்தா. பிதா பட்டந்தம் பாலம் திருஷ்டவான். இங்க வந்து திருஷ்டுவா ஹிருஷ்டவான்னு கொடுத்திருக்கு. பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாரு அப்படின்றது. ஆஹா என் பையன் நல்லா படிக்கிறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். சோ இங்க வந்து நம்மளுடைய கிருதந்தா என்ன அப்படின்னா அந்த பாலக வந்து பாலம் ஆயிடுறது द्वितीय விபக்தி. அந்த பட்டன் அப்படிங்கிற வார்த்தை பிரதமா விபக்தியில இருக்கிறது. இங்க வந்து द्वितीय விபக்தியா இருக்கிற பாலம் அப்படின்னு வரும்போது அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது பட்டந்தம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிற பையன், the boy who is reading, அவனை द्वितीय விபக்தியா மாறுது. பிதா பட்டந்தம் பாலம் திருஷ்டுவா ஹிருஷ்டவான், பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாரு. சோ द्वितीय விபக்தி இங்க என்ன வருதுன்னா பட்டந்தம். பிரதமா விபக்தியில 3 வச்சனமும் பார்த்துக்கலாம். இது வந்து உங்களோட 4th சாப்டர்ல வருது. பட்டன் பட்டந்தௌ பட்டந்தஹ, ஏகவச்சனம் द्विवचனம் बहुवचனம் பட்டந்தஹ. இப்போ இதானிம் द्वितीय விபக்தி பட்டந்தம் பட்டந்தௌ பட்டத்தஹ, பட்டந்தம் பட்டந்தௌ பட்டத்தஹ. So गच्छन्तं रामं, जनाः वनं गच्छन्तं रामम् अवलोक्य रुदितवन्तः. So வனத்துக்கு போயிட்டு இருக்கிற ராமனை பார்த்து seeing Rama who was going to the forest அப்படின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவ்வளோ it is not very perfect when you translate to English. அது only in Indian languages we can translate it
properly. Avalokya Ruditavanta. They, after seeing the Rama இப்ப வனத்துக்கு போயிட்டு இருக்கிற ராமரை பார்த்துட்டு எல்லாரும் அழுதா ஜனங்கள் எல்லாம். அந்த மாதிரி துவித்தியா விபக்தி எங்க வருதோ அங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது விசேஷண பதமா வரும்போது அந்த கிரியாபாதம் அந்த கிருத்து ரூபத்துல வர்றது வந்து திருத்தியா விபக்தியில பட்டந்தம், கச்சந்தம், பதந்தம், தாவந்தம், நிருத்தியந்தம், சோரயந்தம் அப்படின்ற மாதிரி வரும். அக்ரே வந்து நபும்சகலிங்க பஷ்யாமஹ. புல்லிங்க வந்து பட்டன் வரும்போது நபும்சகலிங்கல வந்து பட்டத் பட்டத். சோ பட்டத், பட்டந்தி, பட்டந்தி. द्वितीया विभक्ति नपुंसकलिंगे सर्वदा எப்பொழுதும் வந்து பிரதமா விபக்தி द्वितीया விபக்தி அனுரூபம். பலம் பலே பலானி, பலம் பலே பலானி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதே மாதிரி பட்டத், பட்டந்தி, பட்டந்தி, பட்டத், பட்டந்தி, பட்டந்தி. பிரதமா அண்ட் द्वितीया. ஸோ இங்க இருக்கிற சென்டென்சஸ் ரீட் பண்ணிட்டு நீங்க மீனிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து द्वितीया விபக்தி பிரதமா விபக்தி முதல்ல கொடுத்திருக்கா, அதுக்கப்புறம் द्वितीया விபக்தி கொடுத்திருக்கா. क्षम्यता माता, पेज नंबर 82ல பதத், பதத்தி, பதந்தி கொடுத்திருக்கு மாதா. நபும்சகலிங்கம். சரி, ஓகே, எதுவா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அஸ்து. பட்டத், பட்டந்தி, பட்டத், பட்டந்தி. யாரோ ஏதோ சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கா பட்டதி, பட்டதி, பட்டத், பட்டதி, பட்டந்தி. தப்பு. பட்டத், பட்டத், பட்டதி, பட்டத், பட்டந்தி, பட்டந்தி. பதத்தா இருந்ததுன்னா பதத், பதந்தி. நோ மாதா, நோ மாதா, த்விவச்சனம் பதந்தி இல்ல மாதா, த்விவச்சனம் பதத்தி தான். த்விவச்சனம் பதத், பதத்தி, பதந்தி. Am I correct? Madam, sorry to interrupt, madam. This is only Pravesha class, no? Not Subodhini. This is Siksha. Siksha, va? Okay, I am This leaving, Siksha ma'am. I am class. not eligible. Yes. Okay. Patati, patat. Yes, that's correct. Patat, patati, patanti. Patat, patati, patanti. Yes. I'm sorry, there's a print mistake in my book. I'm sorry about it. Yes, correct. That is correct. Okay. Now, so Dvivachana, Dvitiya Vibhakti would be the same, patat, patati. Dvitiya Vibhakti, Napumsakali. So please read the sentences there. If you have any doubts, you can message in the group. ஏதாவது சந்தேகம் இருந்தா குரூப்ல மெசேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பதசங்கிரக. Padasangraha also you can just read it by yourself. Prahelika. Virajara, this is third chapter. Prahelika. Virajaraja putrarehe yannama chaturaksharam purvardham tava vairinam parardham tava sangare. So here this Virajaraja putrare, that word is split. So each word there has a meaning. We
Artham Pakshi, bird. V is a Pakshi. Viraja, Pakshi Odaya Raja. Viraja Garuda. Then Viraja Raja, Pakshi Raja Odaya Raja. Garuda's Raja, who is Vishnu. Vishnu. Please mute. Please mute. Viraja Raja, Vishnu. அப்புறம் விராஜராஜ புத்திரஹ. சோ விராஜராஜ வந்து விஷ்ணு, விஷ்ணுவோட புத்திரஹ இஸ் மன்மதஹ. விராஜராஜ புத்திர அரிஹி. அரிஹி மீன்ஸ் சத்ரு. அரிஹிக்கு அர்த்தம் சத்ரு, எனிமி. சோ மன்மதாவோட எனிமி சிவா, சிவாய. சோ விராஜராஜ புத்திராரேஹே என்னாம சதுரக்ஷரம். சிவனுக்கு இன்னொரு நாம வித் 4 அக்ஷரம், 4 அக்ஷரத்தோட சிவனுக்கு இன்னொரு நாம அப்படின்னு சொல்றாங்க. another word for சிவா வித் சதுர் அக்ஷரம். அதுல வந்து வினோ மிருத்யுஞ்சய நேம் ஃபார் சிவா. அதுல வந்து பூர்வ அதாவது முன்னால இருக்கிற பாதி, the first half of that தவ வைரினா, it is for your enemy. And para அர்த்தம், the latter half is for you அப்படின்ற வருது. So this is he is telling the king, somebody is telling the king. So the மிருத்யுங்கிறது உன்னுடைய சத்ருக்கு, ஜயஹ வந்து உனக்கு அப்படின்னு ராஜாவுக்கு சொல்லு. So இந்த விராஜராஜ புத்திராரேஹே அந்த வார்த்தையில you might get 1 mark questions in that. Or they might ask you to explain that Raja Putrarehe and the Mariya question mark. Next is Subhashitam. This Subhashitam is to be memorized. There was a question yesterday and which I clarified at Rajapalayam. Subhashitam, all the Subhashitams have been learned. There is no first 5 or second 6, latter 6 or the first 5 and the Mari. There is no option like that. And similarly to for Anvaya Krama kuda, all the Anvaya Kramas have to be learned. I'm sorry to be the bad news. Right. Next Subhashit. There are 2 Subhashitams, please. Next Kavya Katha. Indraprastha Prayana. So previously the second chapter no father Mantralochanam. So Devakaryam and Bandhukaryam எது பண்றது, கிம் குருமஹா அப்படின்றது கிருஷ்ணாவோட கேள்வி. அதுக்கு for Krishna's confusion or question, there was a Mantralochanam, secret discussion amongst Balarama, Uddavaha and Krishna. So there Krishna gives his opinion, and here Balarama and Uddavaha start to give their opinion on what is to be done. Okay. So Krishna in the previous chapter in Mantralochanam, he says Vyadihi tatha vardhamanaha shatruhu nopekshaniyaha. அப்படின்னா அர்த்தம், வியாதிங்கிறது வியாதி, disease, and vardhamana shatruhu, that is a shatru who is growing in strength. இது ரெண்டும் they are similar, they should not be ignored. nopekshaniyaha cannot be ignored அப்படின்னு சொல்றா கிருஷ்ணா சொல்றாரு மந்த்ராலோசனம்ல. இப்ப அடுத்தது இங்க வந்து they have a discussion and Balarama's opinion is given, then Uddava gives his opinion. உத்தவ அவருடைய அபிப்பிராயமும் சொல்றாரு. அதுல வந்து ஃபைனலி அவர் சொல்றாரு, நீங்க கிருஷ்ணா கிட்ட சிசுபாலோடைய அம்மாக்கு நீ வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்க சதம் அபராதம் விஷயாமி. சோ அதுக்கு அந்த சதம் முடியறதுக்குள்ள நீ போய் சிசுபாலனை கொன்னுட்டானா அந்த ப்ராமிஸ் பிரதிஜா பங்கம் பவதி அப்படின்னு சொல்றா. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத அப்படின்னு சொல்றா. அங்க யாகத்துக்கே போயிடலாம், யாகத்திலேயே வந்து 2 இதுக்கும் அவகாச கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி கிவன்
அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். காரிய துவயம் அப்படி பவிஷ்யதி அப்படின்னு சொல்றான். அதனால அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்த பிரயாணம் பண்ணணும் அப்படின்றது நிச்சயம் ஆறுது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில முடியாது. அக்ரே அன்றைய ரச்சனா பஷ்யாமः. दुष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च सैभ्यश्च नरपुङ्गवः. ஸோ இங்கேயும் மறுபடியும் பாண்டவ அணியில வந்து யாரெல்லாம் இருக்கா, ஹூ ஆர் தோஸ் பிரசன்ட் இன் த பாண்டவ ஆர்மி அப்படிங்கறது துரியோதனா லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. திருஷ்டகேது சேகிதானஹ காசிராஜஹ ச வீரியவான், எல்லாரும் வீரியவான். புருஜித் குந்திபோஜஹ ச சைபியஹ ச நரபுங்கவஹ. அப்படி நரஹங்கிறது மேன், கிரேட் மென் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதுல ஒன்றும் விசேஷமா எதுவும் இல்லை, பதவிபாகம் அவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் இந்த அன்றைய ரச்சனால கூட I would like to clarify one more thing which I found out yesterday. So you have to write the Padavibhaga, the Anvaya and the Tatparya. Padartham na avishekam. Anvaya rachana, அந்த questions எல்லாம் எழுதி கஹ கிம் குத்ர அதெல்லாம் எழுதி it is not necessary to write all that. Just the Padavibhaga, the Anvaya and the Tatparya. So இங்க வந்து ச அஸ்தி அப்படிங்கிறது கிரியாபதம், which is hidden there, understood. அன்வயாக்கு வந்து it is just a list, there is nothing much to write on that. அது அப்படியே இருக்கிறது ச அஸ்தி அப்படின்னு போடலாம், இல்ல ச சந்தி அஸ்தி நோச்சேத் சந்தி எது வேணாலும் இருக்கும். அடுத்தது யுதாமன்யுஷ்ச விக்ராந்தஹ உத்தமௌஜாஷ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதாः. Again it's still continuation of the list. யுதாமன்யுः ச விக்ராந்தஹ அப்புறம் உத்தமௌஜாஹ ச வீரியவான், எல்லாரும் வீரியவான். இல்ல வீரியவானுங்கிறது ஒரு விபக்தி ஏகவச்சனம்ல கொடுத்திருக்கனால உத்தமௌஜாஹ ச வீரியவான். சௌபத்ரஹ, சௌபத்ரஹங்கிறது சுபத்ராவுடைய புத்திரஹ அப்படிங்கிறது சௌபத்ரஹ. திரௌபதேயாஷ்ச இது வந்து திரௌபதியாக புத்திராக பகுவச்சனம்ல இருக்கிறதுனால புத்திராக. சௌபத்ரஹ வந்து ஏகவச்சனம். சௌபத்ரஹ இत्युक्ते அபிமன்யு. திரௌபதியாக புத்திராக. So she has a lot of sons from each of the Pandavas. எல்லாருடைய அந்த குழந்தைகள் எல்லாரும், all those sons. ச சர்வே ஏவ மகாரதாக, எல்லாருமே வந்து கிரேட் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லு. அத்திர அப்படி அஸ்தி இல்லைன்னா சந்தி அப்படிங்கிற கிரியாபதம் வந்து அக்ரே. அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத திஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீணி தே. இப்போ நான் அவளுடைய அணியில இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ நம்மளோட அணியில இருக்கிறது நான் சொல்றேன், அதை நீ நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு துரியோதனா. அஸ்மாக்கம் அப்படின்னா நம்மளுடைய, து விசிஷ்டாக ஏ யாரெல்லாம் இருக்கா, நல்ல டிஸ்டிங்விஷ்டு வாரியர்ஸ் யாரு நம்மளோட அணியில யாரு இருக்கா அப்படின்னு. ஹூ ஆர் த கிரேட் வாரியர்ஸ் இன் அவர் ஆர்மி நவ் ஐ வில் டெல் யூ அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் வாட் துரியோதனா இஸ் டெல்லிங். த்விஜோத்தம அப்படிங்கிறது துரோணாச்சாரியார சொல்றது. பிராமன் அப்படின்ற அர்த்தம். நாயகா அப்படிங்கிறது ஆல் த ஆக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அது those who are the main characters of our armyங்கிற மாதிரி. மம சைன்யஸ் என்னோட சைன்யத்துடைய நாயக்காக. சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமி, தான் பிரவீமி தே. பிரவீமி அப்படின்னா நான் சொல்றேன், அகம் வதாமி அப்படின்ற அர்த்தம்.
சஞ்ஞார்த்தம்க்கு வந்து சம்யக் ஞானார்த்தம். ஸோ உனக்கு நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். So that you know, understand is what. So I am going to tell. Samyak jnanartham aham bravimi, aham vadami. Padavibhaga asmakam tu visishtaha ye tan nibodha. போதா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். ஜானீஹி, யூ யூ நோ, யூ அண்டர்ஸ்டாண்ட், நீ கேளு, நீ புரிஞ்சுக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. விஜோத்தம இஸ் துரோணாச்சாரியா கிட்ட சொல்றது. நாயக்காக மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீணி தே. வேற எதுவும் இந்த தான் நிபோத அங்க மட்டும்தான் சந்தி இருக்கு. மத்த இடத்துல விசர்க. இந்த அன்வயா வந்து விஜோத்தமா இஸ் த சம்போதனாதர். அன்வயா நான் சொல்றேன், நீங்க ப்ளீஸ் யூ ஜஸ்ட் மார்க் இட் 1 2 3 which comes first and second and third on your pada sangraha. I will check the question paper and let you know tomorrow. Dvijotama comes first. Asmakam tu ye visishtaha tan nibodha. Punah vadami. Dvijottama asmakam tu ye visishtaha tan nibodha. Mama sainyasya ye nayakaha tan. A is in brackets here. There's only one A. Tan te sanyartham bravini. இங்க தேங்கிறது வந்து தவ தவ சஞ்ஞார்த்தம் பிரவீமின்னு அர்த்தம். உன்னுடைய ஞானத்துக்காக நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு. மம சைன்யஸ்ய நாயக்காக தான் தே சஞ்ஞார்த்தம் பிரவீமி. That is the அன்வயா. Coming to Sandhi. Doubts we will clear in the end like yesterday. I will give you time. Please note down your doubts. தமிழ்ல தான் சொல்லணுமா? தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். ஏன்னா சில பேர் வெளிநாட்டுல இருக்கா. அதனால இங்கிலீஷ்லயும் சொல்ல வேண்டியிருக்கு, தமிழ்லயும் சொல்றேன். ரெண்டுலயும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பரசவர்ண சந்தி. பரசவர்ண சந்தியில வந்து இங்க என்ன நடக்கிறதுனா, அனுஸ்வாரம் முதல் அக்ஷரம் முதல் வார்த்தை சப்தம்ல முடியற அக்ஷரம் வந்து அனுஸ்வாரமா இருக்கு. ஒரு புள்ளி இருக்கு. அனுஸ்வாரம் அஸ்தி. பின்னால இருக்கிற சப்தம் வந்து அந்த வார்த்தையோட ஆரம்பம் வந்து அனுநாசிக வார்த்தையா இருக்கும். அனுநாசிகாங்கிறது வந்து ஒரு இப்போ க வர்க்க போட்டோம்னா ங, ச வர்க்கத்துல போட்டோம்னா ஞ, ட வர்க்கத்துல போட்டா ந, அந்த மாதிரி அந்த அஞ்சாவது அது வரும். சோ அனுஸ்வாரம் followed by ஓகே, தப்பா சொல்லிட்டேன். பின்னால வந்து அனுஸ்வாரம் அனுநாசிகா இல்ல, அது வேற சந்தி, சாரி. பின்னால வருது வந்து வர்க்கீய வியஞ்சனம். வர்க்கீய வியஞ்சனம், சாரி ரொம்ப தப்பிட்டேன். முதல் அக்ஷரத்துல வந்து அனுஸ்வாரம் இருக்கும், பின்னால வந்து வர்க்கீய வியஞ்சனம் இருக்கும். வர்க்கீய வியஞ்சனம் ஆனா அதுல அந்த ஷ ஷ சாஹா மட்டும் இல்லாம போட்டிருக்காங்க. அங்க வர்க்கீய வியஞ்சனம்னா நேச்சுரலி அது வராது.
அது வர்க்கீய வியஞ்சனம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பின்னால இருக்கிற என்ன வர்க்கீய வியஞ்சனம் இருக்கும். இப்போ சப்போஸ் இங்க கரோமி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கா வர்க்கத்தினுடைய கடைசி அனுநாசிகா வார்த்தை கா வர்க்கத்துல ஞா வருது. அந்த ஞா வந்து அந்த புள்ளி வர்க்கத்துல வந்துடும். அது வந்து பரசவர்ண சந்தி. புள்ளி வர இடத்துல வந்து அந்த க வர்க்கத்தோடைய கடைசி வார்த்தை வந்து. ஸோ சப்போஸ் இங்க எக்ஸாம்பிள் பிளஸ் கஹ அம்ஹ. ஸோ அனுஸ்வரம் ஃபாலோட் பை வர்க்கீய வியஞ்சனம். அப்போ க வர்க்கத்தினுடைய நாசிகா அந்த நேசல் சவுண்ட் அந்த வந்து ஞா அப்படின்னு வருது. ஸோ அந்த அந்த புள்ளிக்கு பதிலா அந்த நாசிகா வார்த்தையை எழுதணும். ஸோ இங்க பிளஸ் அங்கஹ ஆனந்தஹ ஆனம் பிளஸ் கம்பஹ கம்பஸ்ப. ஸோ சில இடத்துல மட்டும் அகம் கரோமி அகங்கரோமி, அது அகம் கரோமின்னு எழுதலாம் அகங்கரோமின்னு எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா how to remember. ஸோ அனுஸ்வாரம் இஸ் தேர் அண்ட் செகண்ட் இதுல வந்து வர்க்கீய வியஞ்சனம் இருக்கு. பர சவர்ண, பரங்கிறது பின்னால பிஹைண்ட். ஸோ பரல இருக்கிற வர்க்கீய வியஞ்சனமுடைய சாவர்ணம், அதுல இருந்து சாவர்ணம் நாசிகா வர்ணம், அதுக்கு சேம் டைப்னு வச்சுக்கலாம். சாங்கிறது சிமிலர். ஸோ இந்த காவுடைய சிமிலர் நாசிகா சவுண்ட் வந்து இங்க. ஸோ இந்த அனுஸ்வாரம் வர இடத்துல அந்த இங்க கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்றது பர ச வர்ண சந்தி அப்படின்றது ஞாபகம். கங்கா அப்படின்னு கம்மு பிளஸ் கம் பிளஸ் கா, வித் புள்ளி கம் பிளஸ் கா, கங்கா. அஞ்சலம் அம் பிளஸ் சலம், அண்டனம் அம் பிளஸ் டம், அண்டம். சந்ததஹ சம் பிளஸ் தஹ, கம்பஹ கம் பிளஸ் தஹ. இது மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜாயின் பண்றது ஸ்பிளிட் பண்றது ரெண்டுமே செக் பண்ணுங்க. சர்த்துவ சந்தி. சர்த்துவ சந்தியில வந்து வர்க்கீய வியஞ்சனானி பிளஸ் கர்க்கஷ வியஞ்சனானி. ஆதேசக the first of the class, க ச ட த பங்கிறது first of the class அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஆதேசக அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருக்கா. தட் மீன்ஸ் இங்க வந்து நம்ம ரிசல்ட்னு வச்சுக்கலாம். ஒரு சந்தி வரும்போது கடைசியில வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் அப்படின்றது ஆதேசம். இங்க என்ன ஆகுது, வர்க்கீய வியஞ்சனம் பிளஸ் கர்க்கஷம். வர்க்கீய வியஞ்சனம்னா அது எது வேணாலும் இருக்கலாம். காலேந்து வரல் எது வேணாலும், அந்த 25 அக்ஷரம்ல எது வேணாலும் இருக்கலாம். பின்னால ரெண்டாவது வரும்போது கர்க்கஷ வியஞ்சனம். கர்க்கஷ வியஞ்சனம்னா ஃபர்ஸ்ட் ஆர் த செகண்ட் ஆஃப் ஈச் கிளாஸ், அது கர்க்கஷம். ஃபர்ஸ்ட் ஆர் த செகண்ட் க க ச ச ட ட த த ப ப, அது ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர் த செகண்ட் ஆஃப் ஈச் கிளாஸ். அது வந்து செகண்ட் அக்ஷரமா இருக்கும். அங்க வரும்போது இந்த வர்க்கீய வியஞ்சனம் will be replaced by the அதனுடைய ஃபர்ஸ்டுக்கு வந்துடும். அனுஷ்டுப் பிளஸ் சந்தக அப்படின்னு கொடுத்துருக்கா. அந்த இப்பு வந்து அதனோட ஸ்வயம் அதோடைய ஃபர்ஸ்ட். இப்ப இப்புடைய ஃபர்ஸ்ட் வந்து ப வர்க்கத்துல வருது. ஸோ இது அனுஷ்டுப் சந்தக அப்படின்னு மாறும். அஸ்மத் பிளஸ் பத்திரம். ஸோ இது வந்து அதனோட ஃபர்ஸ்டுக்கு போயிடும், இத்துக்கு போயிடும். அஸ்மத் பத்திரம் அப்படின்னு. அது வந்து சர்த்துவ சந்தி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு அதுல ஒரு தெரியல.
நியாயः, please read by yourself. சங்கிராஹய விஷயः இங்க பிரம்ம முராரி புராந்தகாஷ்ச பானுः சசி பூமி சுதோ புதश्च குருश्च சுக்ரः சனி ராஹகேதவः குர்வந்து சர்வே நாம சுப்பிரபாதம். ஸோ காத்தால வந்து அந்த நவகிரகங்களையும் வேண்டிக்கணும் அப்படின்றது சொல்றேன் ஸ்லோகம் இது. ஸோ நவகிரகங்களுடைய பேரு இங்க கொடுத்திருக்கான். நேம்ஸ் ஆஃப் ஆல் த 9 கிரகாஸ். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி ஏதத்து சர்வே ஜானந்தி. அக்ரே கச்சாமः. சதுர்த்தபாடः. சதுர்த்தபாடः ஆரம்பிச்சதுனால டவுட்ஸ் ஏதாவது இதுவரை இருக்கா அப்படின்றது ஒரு குவிக் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes பதசங்கிரக இது வந்து அதில் எழுப்பினாரு. அதித்தி பகி அன்வயம் எப்படி பண்றதுங்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணி. யார் பேசுறது? மேம் நான் வள்ளி பேசுறேன். ஒரே ஒரு ஹெல்ப், ஒரு இது நீங்க வந்து எங்களுக்கு இந்த அந்த நம்ம இந்த இதெல்லாம் பண்ணும்போது என்ன சந்தி பண்ணும்போது அந்த எழுத்துக்களோட மொத்தத்தை எழுதி வச்சுக்க சொல்லி சொன்னீங்களா, அதை இப்ப எல்லாருக்கும் சொல்லிடுங்க. நீங்க அந்த வரிசை எழுத்துக்களோட வரிசையை எழுதி வச்சுட்டா நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா, அதை இப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? சரி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சரி மேம் சொல்றேன். அது புக்லயே இருக்கே மேம். எங்களுக்கு வந்து அன்வயம் எப்படி பண்றதுன்னு அந்த ப்ராசஸ் விளக்குங்க. அன்வயா வந்து முதல்ல வந்து கிரியாபதத்தை செலக்ட் பண்ணிக்கணும். அது நம்ம புக்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரியாபதத்தை எடுத்துட்டு இதுல வந்து பிரதமா விபக்தியில எது இருக்கோ அவதுதான் கர்த்தா. இப்ப இங்க வந்து இதுக்கு முன்னால பார்த்தோமே பிரவீமி அப்படின்னு சொல்றாரு. பிரவீமி தே அப்படின்னு சொல்றாரு. பிரவீமி அப்படின்னாலே வந்து கர்த்தா வந்து அகம் ஏவ உத்தம புருஷ தான். அது மீனு வந்து முடிஞ்சாலே அது உத்தம புருஷா. அதே மாதிரி சீனு முடிஞ்சா அது மத்தியம புருஷா. ஓகே. சோ இங்க வந்து பிரதமா விபக்தின்னு நம்ம தேடவே வேண்டாம். பிரவீமின்னு போட்டா கர்த்தா வந்து அகம் அப்படிங்கிறது தான் இதுல. அதே மாதிரி வந்து பொதுவா மத்த ஸ்லோகத்துல பார்க்கும்போது அதுல பிரதமா விபக்தியில யாரு என்ன வார்த்தை இருக்குங்கிறத தேடணும். அவர் தான் இந்த கிரியாவை பண்றது அப்படின்றது. அப்புறம் பிரதமா விபக்தியில வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து அந்த கர்த்தாவுடைய விசேஷண பதம். Okay, so first we have to see the find the verb. Then we search for the prathama vibhakti, that will be the karta. Then we look for the other prathama vibhakti words which may be the visheshana padam for the karta. After that we look at the object, the dvitiya vibhakti. So uvacha ila bravishin அப்ரவீத் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கிம் அப்ரவீத் கம் அப்ரவீத் அந்த மாதிரி நம்ம துத்தியா விபக்தி கிம்னா எதை சொன்னா வாக்கியம் அப்ரவீத் அப்படின்னு வரும். அப்புறம் யாரிடம் சொன்னா அப்படிங்கும் போது அது கம்முங்கிற கொஸ்டின் நம்ம கேட்டு எழுத வேண்டாம். ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வேணும். யாரிடம் சொன்னா அப்படிங்கறதுனால அது துவித்தியா விபக்தி. அப்புறம் துவித்தியா விபக்தியில வேற ஏதாவது வார்த்தைகள் இருந்ததுன்னா அந்த அந்த கர்ம பதம் கூடான விசேஷண பதமா இப்பேற்பட்ட இவரிடம் இதை சொன்னார் அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். அதுதான் இந்த சந்தியில வந்து இந்த 3வது வார்த்தையை ரீப்ளேஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் தட் கிளாஸ். அப்புறம் இந்த க வர்க்கத்தினுடைய லாஸ்ட் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல 1 2 3 நம்ம எண்ணின்னு இருப்போம். ஸோ நான் ஜென்ரலா நான் கொடுத்த ஹிண்ட் வந்து இந்த சந்தி லெசன் சந்தி கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் கங்கன்னு எழுதிக்கோங்க. ஒரு ஓரத்துல எழுதினுட்டு நம்ம அந்த சந்தி கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது டக்குன்னு நம்ம எடுத்து அதுல ஃபில் பண்ணிக்கலாம்.
அப்படிங்கறது சொன்னாங்க அந்த பகினி. அதுதான் சொன்ன. ஓகே, இப்போ 4வது சாப்டருக்கு போலாமா? அப்ரகடீகிருத சக்திஹி சக்தோபி ஜனஸ் திரஸ்கிரியாம் லபதே. ஜனஸ்திரஸ்கிரியாம் லபதே. ஸோ இங்க வந்து அப்ரகடீகிருத சக்தி. பிரகட்டி அப்படின்னா பிரகட்டம் அப்படின்னா டு ஷோன்னு அர்த்தம், காமிக்கிறது, வெளியில காமிக்கிறது. அப்ரகடீகிருத மீன்ஸ் அது வெளியில காமிக்காதது அப்படின்னு. அப்ரகடீகிருத சக்தி, அந்த சக்தி வந்து வெளியில காமிக்காதது அப்படின்னு அர்த்தம். சக்தோபி, சக்தி அபி அப்படின்னு அர்த்தம். சக்தி இருந்தும் கூட அதை நம்ம வெளிப்படுத்தலைன்னா என்ன ஆகுது? ஜனஸ்திர ஸ்கிரியாம் லபதே அப்படின்னா அதை வந்து அலட்சியப்படுத்துவா, அவனை வந்து மதிக்க மாட்டா அப்படிங்கிற விஷயம் இது. இதுல வந்து இந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. இப்போ அப்பர்கடீகிருத சக்தி கிம் லப்யதே அப்படின்னு கேட்கணும். லபதே கிம் லபதே அப்படின்னு கேட்டா ஜனஸ்திரஸ்கிரியாம் லபதே. ஓகே, இப்போ திருத்தியா விபக்தி கிருதந்தாக. இங்க வந்து எப்படி அப்படின்னா அந்த கர்த்தா இல்லை, இதுல வந்து கிருத்து பட்டு சப்தன்னு எடுத்துக்கோங்க. பட் ஒரு பிளஸ் திருத்தியா விபக்தி போடும்போது அது பட்டதா. கச்சு கம் தாத்து போட்டோம்னா கச்சதா. கிரா தாத்து போட்டோம்னா ஜிக்ரதா. அந்த மாதிரி. அப்படின்னா இங்க வந்து சன்மார்கே கச்சதா பவதா சர்வம் சாத்தியதே. ஸோ நல்ல வழியில் போயின்றிருக்கிற உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். உன்னால், அவனால் அப்படின்னு. தர்மம் தியஜதா துவயா, தர்மத்தை விட்ட உன்னால் கிம் ஆர்ஜிதம், என்ன சம்பாதிச்ச அப்படின்னு கேட்கிறா. தர்மத்தை விட்ட உன்னால். ஸோ இந்த வார்த்தை வந்து திருத்தியா விபக்தியில வரும். அது வந்து விசேஷண பதம் திருத்தியா விபக்தி அப்படின்னு அந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சு எழுதணும். பட்டதா பட்டத்யாம் பட்டத்பிஹி. நபும்சகலிங்கல அதே மாதிரிதான், பட்டதா பட்டத்யாம் பட்டத்பிஹி அதே மாதிரிதான் வரும். ஸோ இது வந்து திருத்தியா விபக்தியில ஒரு 20 சென்டென்சஸ் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் வந்து சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி எல்லாமே இங்க பின்னாலே கொடுத்துருக்கா. ஸோ இப்போ அதுக்கு பின்னால வந்து இந்த சப்த ரூபம் கொடுத்துருக்கா பாருங்க. பட்டன் பட்டந்தௌ பட்டந்தஹ, பட்டந்தம் பட்டந்தௌ பட்டதஹ, பட்டதா பட்டத்யாம் பட்டத்பிஹி, பட்டதே பட்டத்யாம் பட்டத்யஹ, பட்டதஹ பட்டத்யாம் பட்டத்யஹ, பட்டஹ பட்டதோ பட்டதாம், பட்டதி பட்டதோஹோ பட்டத்சு, ஹே பட்டன் ஹே பட்டந்தௌ ஹே பட்டந்தம். இப்போ இந்த பட்டத் சப்தம் வச்சு நம்ம நான் சின்னதா இது எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சத்ருவோட வாக்கியங்களை நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். வந்து பாலக பட்டன, அந்த படிச்சுட்டு இருக்கிற பையனை அப்பா பார்த்து சந்தோஷப்பட்டான். பிதா பட்டந்தம் பாலம் திருஷ்டுவா ஹிருஷ்டவான். அது ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து இது ஒரு கிளாஸ் ரூம்ல வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த படிக்கிற பையனை பார்த்து படிக்கிற பையன்கிட்ட ஒருத்தன் போய் சந்தேகம் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்க வந்து
सम्भाषणं करोति। गणेशः पठता बालकेन सह सम्भाषणं करोति। இப்ப சக வந்தாலும் திருத்தியா விபக்தி வரும் இல்லையா? சோ படதா பாலகேன சக சம்பாஷணம் கரோதி. அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவன் எப்படி படிக்கிறான் என்ன படிக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் போய் கேட்டுட்டு, சரி இவனா படிக்கிறான், இவன்கிட்ட நம்ம நோட்ஸ் வாங்கிக்கலாம், அப்ப நாமளும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைக்கிறான், கணேசக நினைக்கிறான். அப்போ படத்தே பால இல்ல சதுர்த்தி விபக்தி போது தான கிரியா. படத்தே பாலகாய புஸ்தகம் ததானி. அவங்ககிட்ட புஸ்தகம் கொடுக்க, என்ன நன்னா படிக்கிறான், அவனுக்கு ஒரு பேனாவை கொடுக்கலாம் அப்படின்னு அத்தியாபக சிந்தையத்தி. படத்தே பாலகாய அத்தியாபக பாரிதோஷம் ததாதி இல்ல லேखनीं ததாதி. படத்தே பாலகாய. அடுத்தது இந்த கணேசக கிம் சிந்தயதி, அவனுடைய நோட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ படதः பாலகாத் புஸ்தகம் ஸ்வீகரோதி கணேசः. படதः பாலகாத் புஸ்தகம் ஸ்வீகரோதி. அது பஞ்சமி விபக்தி. அவன்கிட்ட இருந்து புஸ்தகம் வாங்கிக்கிறான். अग्रे षष्ठी विभक्ति. पठतः बालकस्य नाम रामः. पठतः बालकस्य नाम रामः. அது சப்தமி விபக்தி. பठति बालके அவனிடம் உத்தம குணாக சந்தி அப்படின்னு சொல்றோம். படிச்சுருக்கிற பையனிடம் நல்ல குணங்கள் அஸ்தி. இந்த மாதிரி விசேஷண பதமா அது மாறுது. இதுதான் இங்க சென்டென்சஸா கொடுத்துருக்கா. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அந்த குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரஹேலிகா பிராயேண நீச்சலோகஸ்ய கஹ கரோதீஹ கர்வதாம் ஆதௌ वर्णद्वयं दत्त्वा ब्रूहि के वनवासिनः. सो प्रायेण नीचलोकस्य कः करोति इह गर्वताम. गर्वம் வந்து நீச்சலோகஸ்ய கர்வம் எது கொடுக்கிறது? பொதுவா பிராயேண ஜெனரலி நீச்சலோகஸ்ய கர்வம் வந்து கிம் ததாதி அப்படின்னா பொதுவா தனம் ஏவ. அதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ராக அப்படின்னு கொடுத்துருக்கா. ராகங்கிறது தனம் அப்படிங்கிற அர்த்தம். அதுல வந்து ஆதவ் வர்ணத்வயம். சோ அந்த ராகல வந்து 2 வர்ணங்கள் முன்னால, ஆதவ் மீன்ஸ் பிகினிங், முன்னால 2 சப்தங்கள் சேர்த்தினா, 2 அக்ஷரம் சேர்த்தினா அதுல வந்து வனவாசினகா அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு வந்து சபராகங்கிறது ஹண்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ அதுதான் அதுக்கு ஆன்சர். ராகங்கிறது வெல்த், தனம் அப்படிங்கிறது ராக அப்படிங்கிறது ஞாபகம். அடுத்தது சுபாஷிதம். திஸ் யூ கேன் ஸ்டடி ஆன் யுவர் ஓன். காவிய கதா பிரயாணம். உண்டியல் நிறைய இடத்துல இருக்கு, அதை வச்சு சொல்ல முடியாது. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. யாரோ அன்மியூட்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. சுமதி பகினி கொஞ்சம் அவளை மியூட் பண்ணி விட்டுருங்க. மியூட் பண்ணி விட்டுருங்க பகினி. ஓகேயா? யாரு பண்ணணும்? காவிய கதா. சோ வந்து இல்ல யாரோ பேசிட்டு இருக்கா. அந்த காவிய கர்த்தகம் இருக்காங்க. இல்ல நீங்க பாத்துக்கோங்க. அது எங்க டிஸ்கஷன்ல வேண்டாம். ஜஸ்ட் செக் அண்ட் கீப் தி மியூட்டட் பாக்ஸ். தேங்க்யூ. சோ இப்போ பிரயாணத்துக்கு போலாம். இந்திரபிரஸ்தம் பத்தி யாகார்த்தம் போலாம் அப்படிங்கிற
நிச்சிதம் இந்திரபிரஸ்தம் பத்தி கச்சாமஹா அப்படின்றது நிச்சயமாயிடுது. சித்ரா கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டிசிபன்ட்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க பார்த்தேன்னாக்க உங்களுக்கு தெரியும் யாருடைய மைக் ஆன்ல இருக்குன்னு. அது மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க சுமதி பாய். அவ்வளவுதான். ஏன்னா அவ வீட்டுல எல்லாருக்கும் வேலை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அது எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல. ஆனா மியூட்ல வச்சுட்டு பேசினா மத்தவாளுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்குங்கிறது சொல்றேன், வேற ஒண்ணு. இங்க வந்து பிரயாணத்துக்கு போலாம் அப்படின்றது முடிவா இருக்கு. இந்திரபிரஸ்தம் பிரதி கச்சாமஹ அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. ஸோ அதை பத்தி அந்த பிரயாணனுடைய அழகு, அந்த வர்ணனம், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜேர்னிங்கிறது தான் இங்க பிரயாண வர்ணனம். அங்க எப்படி அந்த பர்வத்தக வந்து எவ்வளவு அழகா இருந்தது, அங்க சமுத்திரம் எல்லாம். அப்புறம் அங்க ரத்னானாம் ராசிரே வாசித் அப்படின்றது குமிஞ்சு குமிஞ்சு இருக்குங்க. அங்க ரத்னங்கள் வந்து அங்கங்க குமிஞ்சு இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் ஜலக்கிரீடா அதெல்லாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஜெனரல் கொஸ்டின்ஸ் வர இடத்துல இதுவும் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ். காவிய கதால இருந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வரும். அன்வயரட்சணை பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச. சோ இதுக்கு முன்னால என்ன சொன்னாரு அவரு? அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தான் நிபோத விஜயோத்தமம். நம்மளுடைய சைன்யத்துல சேனால வந்து யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சஞ்ஞார்த்தம் அகம் பிரவீனி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு யாரெல்லாம் இருக்கா, நம்மளோட அணியில யாரு இருக்கா அப்படின்றதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சய அஸ்வத்தாமா விகரணஸ்ச சௌமதத்திஸ் ததைவச்ச. ஜெயதன்னு இங்க கொடுத்துருக்கு. சௌமதத்திஸ் ததைவச்சன்னு நான் பகவத்கீதால நான் புக்ல இருந்து நான் அப்படித்தான் படிச்சிருக்கேன். பரவாயில்ல. பவான்னா நீங்க, பீஷ்மஹ ச கர்ணஹ ச கிருபஹ ச சமிதிஞ்சய. சமிதிஞ்சய அப்படின்னா ஆல் நல்ல வீரர்கள் அப்படின்றது, கேப்பபிள் அப்படின்னு. அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமாங்கிறது துரோணாச்சாரியோடைய புத்திரக. விகர்ணக அவருடைய தம்பி, துரியோதனோட தம்பி. விகர்ணாச்ச சௌமதத்திகி ஜெயத்ரதக அப்படின்னு கொடுத்திருக்கா. எல்லாரும் இருக்கா அப்படின்றது. ச சந்த அஸ்தி ச சந்தி எப்படி வேணாலும் கொடுத்து இது அப்படியே ஒரு லிஸ்ட் கொடுத்து சமிதிஞ்சய கிருபக ச சமிதிஞ்சய அஸ்வத்தாம ச சந்தி. அடுத்தது அந்நேச்ச பஹவ சூராக மதர்த்தே ஜீவிதாக நானாசஸ்திர பிரகரணாக சர்வே யுத்த விசாரதாக. வந்து சந்தி கிமப்பி நாஸ்தி அப்படின்னு. இங்க அந்நியனா எல்லாரும் மத்தவா எல்லாருமே வந்து சோ அவர் இவரு கொடுத்த லிஸ்ட தவிர மத்தவா எல்லாரும் அப்படிங்கிறா. அந்நேச்ச பகவக சூராக எல்லாரும் நிறைய பேரு வந்திருக்கா. எல்லாரும் வந்து நல்ல வீரர்கள், சூரர்கள். மதர்த்தே எனக்காக, என்னுடைய அர்த்தத்துக்காக, தட் ஃபார் மீ அப்படின்னு அர்த்தம். ஃபார் மீ தியக்த ஜீவிதாக ஜீவனத்தை அவளுடைய ஜீவன். இப்போ ஒரு போர்ன்னு வரும்போது there is a war, lives will be lost. எல்லாரும் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ வந்து ஒரு போருக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வரா அப்படின்னும் போது அவளோட உயிர் தியாகம் பண்ணிட்டு தான் இங்க வரா அப்படின்ற அர்த்தம். அததான் இங்க சொல்றாரு. எனக்காக அவ உயிரை தியாகம் பண்றதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கா அப்படின்னு. நானா சஸ்திர பிரகரணாக அப்படின்னா பல சஸ்திரங்கள், எல்லா சஸ்திரங்கள், விதவிதமான சஸ்திரங்கள். பகு சஸ்திராக நிறைய சஸ்திரங்கள்ல வந்து அவ திறமையானவள்.
அப்படின்னு. They have the they are well versed in all kinds of using all kinds of weapons. எல்லா சஸ்திரங்கள்லயும் வந்து யூஸ் பண்ணி அவளால பண்ண முடியும். யுத்த விசாரதாக அப்படின்னா யுத்தத்துல வந்து ரொம்ப நிபுணக எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றது சொல்லலாம். யுத்த விசாரத சர்வே யுத்த விசாரதாக. இங்க வந்து அன்வயக வந்து நானா சஸ்திர பிரகரணாக சூராக, நிறைய சஸ்திரங்கள் வச்சுருக்கிற சூராக சர்வே யுத்த விசாரதாக, எல்லாரும் யுத்தத்துல ரொம்ப நிபுணக, நிறைய திறமை இருக்கிறவர்கள் எல்லாரும். அந்நே ச பகவக, நிறைய பேரு மதர்த்தே, எனக்காக தெக்க ஜீவிதாக சந்தி, எனக்காக அவளுடைய உயிரை கொடுக்கறதுக்கு ஃபார் மீ தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப், தே ஆர் ஆல் பிரசன்ட் ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அன்வயாக வந்து நானாசஸ்திர பிரகரணாக அது ஃபர்ஸ்ட் வரும், சூராக 2, சர்வே யுத்த விசாரதாக, அந்நே ச பகவக மதர்த்தே தியக்த ஜீவிதாக சந்திங்கிறது இங்க கிரியாபதம். அடுத்தது அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இங்க வந்து அபர்யாப்தம் இப்போ துரியோதனாவுக்கு வந்து ஹியூஜ் ஆர்மி, பெரிய ஆர்மி, அதுதான் பர்யாப்தம்னா ஒரு லிமிட்டோட போதும் அப்படிங்கிற அளவுக்கு இது அன்லிமிட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்ற பெரிய ஆர்மியா இருக்கு. அதோடைய பலத்தை வந்து பீஷ்மாவால ரக்ஷணம் செய்யப்பட்டது. பீஷ்மா இஸ் ப்ரொடெக்டிங் திஸ் அன்லிமிட்டெட் ஆர்மி ஆஃப் அவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அஸ்மாக்கம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம், பீமாவால அபிரக்ஷிதம் ஆன அவளுடைய ஆர்மி வந்து பர்யாப்தம், இது ஒரு அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுக்குமே வந்து 2 சென்டென்சஸ், ஒண்ணு வந்து நம்மளோட அணி, இன்னொன்னு வந்து அவளுடைய அணி அப்படின்னு சொல்றோம். ரெண்டுக்கும் வந்து அஸ்தி அஸ்தின்னு போடணும். அன்னையால தனித்தனியா 2 சென்டென்ஸா எழுதணும். அஸ்மாக்கம் பீஷ்மாபிரக்ஷிதம், அன்வையா சொல்றேன், அஸ்மாக்கம் பீஷ்மாபிரக்ஷிதம் தத் பலம் அபர்யாப்தம், இதம் து ஏதேஷாம் பீமாபிரக்ஷிதம் பலம் பர்யாப்தம். அஸ்மாக்கம் மறுபடியும் சொல்றேன், அஸ்மாக்கம் பீஷ்மாபிரக்ஷிதம் தத் பலம் அபர்யாப்தம், இதம் து ஏதேஷாம் பீமாபிரக்ஷிதம் பலம் பர்யாப்தம் அஸ்தி அப்படிங்கிறது கிரியாபதம். அடுத்தது அனுநாசிக சந்தி. அனுநாசிக சந்தி இங்க வந்து வர்க்கீய வியஞ்சனம் followed by நாசிகா வரணும். That is the fifth of the class. So முன்னால வந்து வர்க்கீய வியஞ்சனம், பின்னால வந்து fifth of any class. எந்த வர்க்கத்துல வேணாலும் இருக்கலாம் பின்னால இருக்கிறது, ஆனா அனுநாசிகாவா இருக்கும். அந்த 5 நாசிகா, அந்த 5வது ஆஃப் எவ்ரி கிளாஸ் பின்னால வரும். அப்ப என்ன ஆகும்னாக்க அந்த வர்க்கீய வியஞ்சனம் வந்து அதனுடைய 5வது அக்ஷரம் வந்து போய் உட்காந்துக்கும். ஜகத் பிளஸ் நாத்தக. சோ ஜகத்து பின்னால வந்து அனுநாசிகா
வர்ணம் ஒண்ணு வந்திருக்கு. இத்து வந்து அதனுடைய 5வது வர்க்கோடைய 5வது த த த த ந. ஸோ இதே ந தான் 2 ந வந்துரும். ஜெகநாதக அப்படின்னு. ஷண்முகः ஷட்டு பிளஸ் முகः. இங்க வந்து வேற இருக்கு பாருங்க, ஷட்டு அண்ட் முகः. ஸோ இட் வந்து ட வர்க்கத்தோடைய 5வதுல வந்து உட்காரும். ட ட ட ட ந. இந்த யூ மாதிரி போடுற ந ஷண்முகः அப்படின்னு வரும். இட்டு வந்து இன்னா மாதிரி. திக்கு பிளஸ் நாகः, இக்கு வந்து ஞாவாயிடும். திங்நாகः அப்படின்னு. ஸோ அபியாசகல ஒண்ணு பார்க்கலாம். சுக்ருத் பிளஸ் நிவேதனம். இது வந்து இன்னா மாறிடும். 5வது ஆஃப் தட் சுக்ருன் நிவேதனம். தத்து பிளஸ் நிமித்தம் சேம் திங். சம்ராட் பிளஸ் நயதி. ஸோ இங்க இட்டு வந்து இன்னா மாறிடும். சம்ரான் நயதி. யத்து பிளஸ் மண்டலம். இது வந்து இன்னா மாறிடும். என் மண்டலம். ஓகே, இது வந்து அனுநாசிக சந்தி. ஸோ பின்னால வந்து நாசிகா வர்ணம் வந்துடுறது. நாசிகா வர்ணம் வர்றதுனால முன்னால இருக்கிற அக்ஷரம் வந்து அதனுடைய அனுநாசிகா வந்து அந்த இடத்துல வந்து உட்காரும். அது அனுநாசிக சந்தி. யமுடாகம சந்தி. யமுடாகம சந்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்தது நியாயः உஷ்ட்ர லகு டன்யாயः. லகுடன்யாயம். லகுடா இஸ் a stick. ஸோ இத நீங்க since you can write it in Tamil or English, இதுல வேணாலும் எழுதிக்கலாம். அதனால நீங்களே படிச்சுக்கலாம். சங்கராக விஷயः அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி. दीपमूले स्थितो ब्रह्मा दीपमध्ये जनार्दनः दीपाग्रे शङ्करः प्रोक्तः சந்தியா ஜோதிர் நமோஸ்துதே. ஸோ தீபத்துல வந்து மூலே யார் இருக்கா, மத்திய யார் இருக்கா, அக்ரே யார் இருக்கா, சந்தியா காலத்துல யார நமஸ்காரம் பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இங்க பின்னால வந்து இந்த கலியுக எவ்வளவு வருஷங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கா. மகாயுக என்ன, கல்பக ஜஸ்ட் ஒரு ரீடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட சதுர்த்த பாட்டக சமாப்தம். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. சுமதி பகினி அவளுடைய பேர் மட்டும் சொல்லிட்டு 1 by 1 அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க். ஒரு 10-15 minutes we will have, or you can chat in the chat box. You can ask your question in the chat box. chat box la kuda type பண்ணலாம், இல்லனா hand raise பண்ணுங்க. உங்களுக்கு unmute பண்ணி நீங்க சித்ரா கிருஷ்ணமூர்த்தி நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வைவா இருக்கு. ஆமா, சிக்ஷால வைவா இருக்கு. எஸ், ஆம் பத்னி. அத பத்தி இப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். கடைசி கிளாஸ்ல நான் அதை சொல்றேன். I will tell you in the last class. vadami vadishyami antimavari. Anya kimapi sandeha अस्ति वा? अस्तु, किमपि नास्ति. श्वः पुनः मेलिष्यामः. नाळेकि सन्दिपों. We will meet tomorrow. Record.